பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த வருஷம் எப்படி இருக்கு? நல்லா இருக்குதா? ஆண்டவர் அற்புதமா நடத்துறாரா? கூட இருக்கிறாரா? பாதுகாக்கிறாரா? எந்த ஆபத்து உங்களை சேதப்படுத்தாதபடி நடத்துறாரா? வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல. தினம் வாக்குத்தத்தத்தை சொல்லி ஸ்தோத்தரித்து ஜெபிக்கணும். அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். அந்த வாக்குத்தத்தத்தில் 121 சங்கீதம் தானே ஆண்டு பேல 3வது வசனம் பாருங்க. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். நான் உன்னை காப்பேன்னு வாக்கு கொடுத்தார். உன் ஆத்மாவை காப்பேன், போக்கில மரத்தில் உன்னை காப்பேன், எல்லா தீங்குக்கும் விலைக்கு உன்னை காப்பேன். அப்படி காக்கிற அந்த தேவன் சொல்றாரு, அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்ப இரவும் பகலும் தூங்காமல் விழித்திருக்கிற ஒரு தேவன். அவர் தூங்குவதே கிடையாது. கடவுள் தூங்கினாக்கி என்னத்துக்காகும்? அதெல்லாம் கடவுளா இருக்க முடியாது. கடவுள் என்கிறவர் எப்பவுமே விழிப்பா இருக்கிறவர். அவருக்கு தூக்கம் அதெல்லாம் கிடையாது. தெய்வன் மனுஷனா வந்த போதுதான் இயேசு நித்திரை பண்ணினார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தூங்குறதெல்லாம் இல்லை. அதனால மனுஷனா இருக்கும்போது நம்மை போல முழு மனிதனா இருக்கும்போது அவர் நித்திரை செய்தார், பசி அடைந்தார், தாகம் அடைந்தார். மரித்த உயிரோடு எழுந்த பிறகு இப்ப அப்படிலாம் கிடையாது. எப்பவும் அவர் விழித்திருக்கிற தேவன். அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நம்மளை பாதுகாக்கிற தேவன். ஒரு பட்டணத்துல எனக்கு ஒரு சகோதரனை தெரியும். அவர் ஒரு பிசினஸ் செய்கிறார். நல்ல ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பிஸ்னஸ் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி தன் பிஸ்னஸை நடத்தி கொண்டிருந்த ஒரு பெரிய ஃபேக்ட்ரி. நிறைய பேர் அதில் வேலை செய்கிறாங்க. அதில் தயாரிக்கப்படுகிற பொருள் எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறாங்க. நல்ல ஆசீர்வாதமாய் போய் கொண்டு இருந்தார். அப்போ ராத்திரியில் ஃபேக்ட்ரிலாம் ஒர்க்கெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. வாட்ச்மேன் தானே இருப்பாங்க, பாதுகாக்க செக்யூரிட்டி. ஒரு நாள் ராத்திரி இவங்க ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாங்க. விடியற் காலையில் ஒரு 2-3 மணிக்கு திடீர்னு விழிப்பு வந்தது. அப்படி விழித்து பார்க்கும்போது உள்ளத்தில் ஆவியானவர் பேசுறாரு, ஆண்டவர் பேசுறாரு, உன் ஃபேக்டரிக்கு போ, உன் ஃபேக்டரிக்கு போன்னு சொல்லி உள்ளத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அவர் எளிமை பார்க்கிறார். விடியற் காலை டைம். இப்போ இருக்கு ஆண்டவர் ஃபேக்டரி போக சொல்றார். ஆண்டவரை தோண்டுகிறார் போக சொல்லி. சரின்னு உடனே ஒரு ட்ரெஸ் மாற்றி கொண்டு காரை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ஃபேக்டரிக்கு இடத்துக்கு வந்தார். வாட்ச்மேன் வெளியே அந்த செக்யூரிட்டி விழித்திருந்து காவல் காத்து கொண்டு இருந்தார். என்ன இந்த விடிய காலத்தில் இத்தனை மணிக்கு எஜமான் வந்திருக்காங்களேன்னு அவர் அவசரம் வந்த என்னையான்னு சொல்லி, இல்லை தெர உள்ள போய் பார்க்கலான்னு சொல்லி ஃபேக்டரி திறந்து உள்ள போகிற ஒவ்வொரு இடமா பார்க்குறாங்க. எல்லாம் நல்லா தானே இருக்கு, சேஃபாக தானே இருக்குதுன்னு சொல்லி திடீர்னு ஒரு ஏரியாவை பார்த்தா அங்கிருந்து நெருப்பு எரிந்து கொண்டிருக்கு, புகை வந்து கொண்டு இருக்கிறாரு. அவங்க பார்த்தா கரண்ட் சர்க்கியூட் ஏற்பட்டு ஒரு தீ பிடித்து விட்டாரு. இவங்க உடனே போய் அதை அணைச்சு அதை அப்புறப்படுத்தி பாதுகாத்துட்டாங்க. ஒரு 1/2 மணி நேரம் பிந்தி இருந்தா கூட முழு ஃபேக்டரியும் தீக்கு இரையாக்கி போயிருக்கும். ஒரு ஆபத்துங்க, அங்க ஒரு விபத்து உண்டாயிருக்குது, ஆபத்து வந்திருக்குது, ஒரு பெரிய அழிவை உண்டாக்க போகுதுன்னு சொன்ன உடனே பார்த்தீங்களா, இஸ்ரவேலை காக்கிற தெய்வன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் இரவு பகல நம்ம மேல நோக்கமாய் கவனமா இருக்கிறதுனால அந்த ஆபத்து வந்த உடனே தேவன் தன்னுடைய மகனை எழுப்பி உணர்த்தி வந்து அவரை பாதுகாத்து விட்டார். அப்படிதான் ஆண்டவர் நடத்துவார். நமக்குள்ள ஒரு ஏவுதலை உண்டாக்குவார். அப்போ ஆண்டவரோட தொடர்பு சரியா இருந்தாதான் அவர் பேசுவதை, உணர்த்துவதை, வழி நடத்துவதை உணர முடியும். அப்பதான் தேவன் நம்மை பாதுகாத்து நடத்த முடியும். ஆண்டவரோட தொடர்பு சரியில்லைன்னா தேவன் எப்படி உங்களோட பேச முடியும்? நீங்க எப்படி அதை கேட்க முடியும்? அந்த ஆபத்தில் அழிந்து போய் விடுவோம். அதனாலதான் தேவனோட உள்ள உறவை எப்பொழுது சரியா வைத்துக் கொள்ளணும். சும்மா ஜெப நேரம் மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, எந்த நேரம் எந்த சூழ்நிலையில் ஆபத்து நமக்கு வரும் தெரியுமா? தெரியாது. அப்போ இரவும் பகலும் தேவனோட தொடர்புல இருந்தா அவர் அழகாய் நம்மை பாதுகாத்து நடத்துவார். நம்மை காத்து கொள்ளுகிற தெய்வன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வன் நமக்கு இருக்கிறார். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தகப்பனே, நீர் என்னை பாதுகாக்கிற என் குடும்பத்தை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவனை தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இரவும் பகலும் என் மீது நோக்கமாயிருந்து என்னை நடத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம்.
எப்பொழுதும் உம்முடைய குரலை கேட்க, உம்முடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ள என் இருதயத்தை ஆயத்தப்படுத்தும். என் வாழ்க்கை எப்பொழுதும் உம்முடைய குரலை கேட்க ஆயத்தமாய் இருக்க அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன்.